Hello friends, welcome to our channel Trendy Lifestyle and Tasty Cooking. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் எங்க அம்மா வீட்டுக்கிட்ட இருந்து 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா பிறந்த ஊரில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப கிட்ட. ஸோ இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான இடம். 10 மந்த்ஸுக்கு அப்புறமா 5 டேஸ் தான் லீவுக்கு ஊருக்கு வந்திருந்தோம். டைமே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணியில் விளையாடுறது. ஸோ ஒரு வாட்டி அவளுக்கு கொண்டு வந்து காட்டிடலாம் அப்படி சொல்லி தான் ஈவினிங் டைமில் ஆட்டோவில் 5 மினிட்ஸ் தான் இருந்தது. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வரும்போது க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு போட்டிங் ஏரியாலாம் போக முடியல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலையுமே போட்டிங் ஏரியா காட்ட முடியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹிடன் சீக்ரெட் பிளேஸ் வந்து காட்ட தான் போகிறேன். அப்புறமா இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 rupees மட்டும்தான். அப்புறம் எக்ஸ்ட்ரா கேமரா வச்சுருந்தீங்க, மொபைல் கேமரா கிடையாது, மற்ற கேமரா வச்சுருந்தீங்க, வீடியோ கேமரா இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா 30 rupees 50 rupees இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ரைட் சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த வே வழியாக தான் நாம் போட்டிங் ஏரியாவுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்வான ஒரு ஏரியா, அங்கே போனால் சூப்பர்வாக இருக்கும். அங்கே கூட நம்ம குட்டீஸை குளிக்க வைக்கலாம். ரொம்ப ரஷ்ஷாலாம் இருக்காது, ரொம்ப நல்ல நீட்டாக சூப்பர்வாக அந்த இடத்துல பிள்ளைங்களை விளையாடக்கூட விடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன, இப்போ நமக்கு போக முடியாது, தெரியாமல் ஃபாஸ்ட்டாக இங்கே ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு நம்ம மேலே போகலாம் அந்த ஐடியாவில் தான் வந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போக முடியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா இதை குமரி குற்றாலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதுவுமே ரெய்னி சீசன்னா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி அவ்வளோ கொட்டும். அந்த நேரத்தில் யாரையுமே குளிக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் அடிக்கடி மழை பெய்யறதுனால எப்போவுமே இங்கே தண்ணி இருந்துட்டு தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். அதுவும் வீக்கெண்ட்ஸ் அப்புறமா ஏதாவது ஹாலிடேஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ அள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாலிடேஸ் டைமில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் ஆகட்டும் இல்லைனா மற்ற வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் வரைக்கும் லைனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வரைக்கும் இருக்கும். அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஊரில் இருக்கனால எப்போனாலும் நாம் நினச்ச நேரத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பர்வான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊரில் தான் இருக்கீங்கன்னா அடிக்கடி வாங்க, உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்க கூட உங்கள் ஃபேமிலி கூட சூப்பர்வாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்வான ஒரு ஏரியா. ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த வாட்டரில் அங்கே மேலே போட்டிங் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக, அந்த பக்கம் தள்ளி போனீங்கன்னா அந்த ஆறு, பாறைகள், அப்புறமா அந்த மரங்கள், அவ்வளோ அழகான ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் ஈவா குட்டி சூப்பராக என்ஜாய் பண்ணா. இதுக்காக தான், அவளோட ஸ்மைலை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்ததே. குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு பார்க்கு கூட சூப்பராக வச்சுருக்காங்க ஃபால்ஸுக்குள்ளாலேயே. ஆனால் இப்போ டைம் கிடையாது, ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு, சீக்கிரமாக இருட்டிடும் வேறு. ஸோ தேட் அங்கே போக முடியல. ஏன்னா இவ்வளோ தண்ணியில் விளையாட விடணும் அந்த ஐடியாவில் தான் நாங்கள் வந்ததே. ஸோ இப்போ பார்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் பக்கமே திரும்பி பார்க்காம தண்ணியில் விளையாடுறதுக்காக ஆற்று பக்கமாக தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இதை தாண்டி தான் போகணும் நம்ம போட்டிங்க்கு. ஆனால் இந்த டோரை என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நிறையவே கடை வச்சுருப்பாங்க. பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. அதுவுமே இங்கே கன்னியாகுமரிக்கு ஃபேமஸான வாழைக்கால பண்ணுற சிப்ஸ், அப்புறமா பஜ்ஜி இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா டீ குடிச்சிட்டு, நான் இங்கே உள்ள மிளகா பஜ்ஜியை தான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே ஒரு டீயும் குடித்து ஒரு மிளகா பஜ்ஜியும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு தான் நம்ம போக போகிறோம்.
நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற பஜ்ஜீஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஃபால்ஸில் அந்த தண்ணியில் சில்லாக வந்து அந்த ஹாட் டீயும் குடித்து அந்த பஜ்ஜியும் ஹாட்டாக சாப்பிடும்போது அது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் பிளேஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸுக்கு வெளியே வந்துட்டோம். ஆட்டோவில் தான் வந்திருந்தோம். இப்போது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஆறு நடந்தே போகலாம். ஆனாலும் ஈவினிங் டைம் இல்லையா, ஸோ ஆட்டோவில் வந்திருந்தனால ஆட்டோன்னா அங்கேயே ஆட்டோவை பார்க் பண்ணலாம். நாங்கள் இந்த ரிசார்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிசார்ட்டை தாண்டி தான் ஆறு வரும். கன்னியாகுமரி மாவட்டம் ஆனாலும் மார்த்தாண்டம் சைடு கேரளா பார்டர் ஆனனால மோஸ்ட்லி ரப்பர் பிளான்டேஷன் தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, வாழைத்தோட்டம், தென்னந்தோப்பு இந்த மாதிரியும் இருக்கும். இங்கே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஏரியாலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் ஆற்றுக்கு வந்துட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரான ஒரு ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே இந்த ஏரியாவில் பார்க்கும்போது அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இருக்குது, அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸு கூட இருக்கும். அந்த வழியாக கூட நாம் உள்ளே இறங்கிக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, யாருனாலும் இந்த வேல கீழே வரலாம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஏரியா தெரியும். ஸோ இங்கே வருவாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. மற்றபடி ரஷ்ஷாகவே இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு கூட்டமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஏரியா சூப்பரான ஏரியா, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் குட்டீஸை கூட தாராளமாக இந்த மாதிரி ஏரியாவில் விளையாட விடலாம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். குட்டீஸை விடுறது இல்லையா தண்ணியில், ஸோ தட் பாறை கூட கொஞ்சம் வழுக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்பவே என்ஜாய் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.